2 கப் கடலை மாவு எடுத்துக்கிறோம். இது 400 கிராம் இருக்கும். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு. இது 200 கிராம் இருக்கும். பெப்பர் அதாவது மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. அப்புறம் சோடா உப்பு 1 சிட்டிகை. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு கடாயில் எடுத்துக்கிறோம். இதை நல்லா காய விடுறோம். அண்ட் நம்ம காராச்சேவுக்கு ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸில் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். கவனமாக இருங்க. நம்ம இதில் எண்ணெய் சேர்த்ததும் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல மாவு மாதிரி இதை நம்ம பிசைஞ்சிக்கிறோம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் நிறைய எண்ணெய் இழுக்கும். ஸோ கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காராசேவ் பண்ணுறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இது முறுக்கு குழாயில் பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால. மற்றபடி அந்த ஜல்லிக்கரண்டி இல்லை சீவிர மாதிரி இருக்கும், அதில் தான் பண்ணுவாங்க. அண்ட் அது கொஞ்சம் டேஞ்சரஸ், எண்ணெய் நாட்டிக்கும். ஸோ நம்ம முறுக்கு குழாயில் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்துக்கிட்டு அண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சிதான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயலைன்னா அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும், காராச்சேவு மொறு மொறுன்னு வராது. ஸோ இப்போ நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். ஸோ நம்ம பிழிஞ்சிக்க போகிறோம். இது நல்லா எண்ணெய் பொரியுது பாருங்கள். அண்ட் இந்த பொரியறது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த காராச்சேவை திருப்பி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காராச்சேவு ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட போகிறோம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகணுங்கிறதுக்காக எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். முறுமுறுவான காராச்சேவ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல ரெசிபியோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென் பை.